0-1 என்ற நிலையிலிருந்து டெஸ்ட் தொடரை சமன் செய்யுமா இந்தியா? பும்ராவுக்கு ஓய்வு கொடுக்கப்படுமா? வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் 11. இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் 7. இங்கிலாந்தில் இந்திய அணி சுற்றுப்பயணம் செஞ்சு 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடிட்டு வராங்க. இதில் முதலாவது டெஸ்ட் போட்டியை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஒரு பெரிய இலக்கை இங்கிலாந்து அணி சேஸ் செய்து ஜெயித்ததோடைய விளைவாக 1-0 அப்படின்னு சொல்லி இந்த தொடரில் முன்னணியில் இருக்கிறாங்க. முதல் டெஸ்ட் போட்டியை ஒரு பெரிய ஸ்கோர் அடித்த நிலையிலும் 5 சதங்களை வீரர்கள் அடித்து குவிச்ச நிலையிலும் இந்திய அணி அவங்களுடைய மோசமான பந்துவீச்சு மற்றும் ஃபீல்டிங் காரணமாக இழந்தது கண்டிப்பாகவே ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சூழலில் இன்று இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 மணிக்கு இங்கிலாந்தில் இருக்கிற பர்மிங்ஹாம் நகரத்தில் எட்ஜ்பாஸ்டன் கிரிக்கெட் மைதானத்தில் 2வது டெஸ்ட் போட்டி நடக்க இருக்குது. இந்த 2வது டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து அணி அவங்களுடைய பிளேயிங் லெவனில் எந்த விதமான மாற்றமும் செய்ய போவதில்லை அப்படின்றத மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் ஸ்குவாடில் அவங்க ஜாஃபர் ஆர்ச்சரை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க 2வது டெஸ்ட்கான ஸ்குவாடில். இருந்தாலும் அவருக்கு பிளேயிங் லெவனில் வாய்ப்பு இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. முதல் டெஸ்ட் போட்டியில் எந்த அணி அவர்களுக்கு வெற்றியை தேடி தந்ததோ அந்த வெற்றிக்கான அணியை மாற்றப்போவதில்லை அப்படின்றதில் திட்டவட்டமாக இருக்கிறாங்க. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் தொடருடைய தொடக்கத்திலேயே இந்திய அணியுடைய ஸ்பியர்ஹெட் பவுலரான ஜஸ்பிரீத் பும்ரா இந்த தொடரில் 5 டெஸ்ட் போட்டிகளிலும் விளையாடப் போவதில்லை, 3 டெஸ்ட் போட்டிகளில் மட்டுமே ஆடுவார் அப்படின்னு சொல்லி இந்திய அணியுடைய நிர்வாகம் சொல்லிடுச்சு. இப்படி இருக்கிற சூழலில் 1-0 அப்படின்னு பின்னணியில் இருக்கிற இந்த சூழலில் பர்மிங்ஹாம் டெஸ்ட் போட்டியில் பும்ராவை களமிறக்குவார்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த தொடர் தொடங்கும் போது இந்திய அணியுடைய வேகப்பந்து வீச்சாளர்களில் ஒருத்தரான ஆகாஷ்தீப் சின்ன நிகழோடு வந்திருந்தார். அவர் இப்போ முழுமையாக குணமடைந்து இருக்கிற சூழலில் அவரை பும்ராவுக்கு பதிலாக களமிறக்குவார்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆஸ்திரேலியாவில் ஆகாஷ்தீப் நல்லாவே பந்து போட்டார். இருந்தாலும் விக்கெட்டுகள் அவருக்கு பெருசாக இல்லாமலே இருந்தது. போன டெஸ்ட் போட்டியிலும் பும்ரா முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்தார். 2வது இன்னிங்ஸில் பெருசாக அவருக்கு லக் இல்லை, நல்லா பந்து போட்டாலும் விக்கெட்டுகள் விழவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கிற சூழலில் இந்திய அணி என்னென்ன மாதிரி மாற்றங்கள் செய்யும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி பெரிதாக மாற்றங்கள் செய்யாது அப்படின்னு தோணுது. ஏன்னா அவங்களுடைய டாப் ஆர்டரில் 4 வீரர்கள் சதம் அடிச்சிருக்கிறாங்க. அதுலேயும் அவங்களுடைய கீப்பர் பந்த் ட்வின் அடிச்சிருக்கிறாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆன லூசிங் கோர்ஸ். அதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னால் பேட்டிங் ஆர்டரில் 5வது பேட்டிங்க்கு பிறகு கீழே உள்ள வீரர்கள் பெரிதாக ரன் அடிக்கவே இல்லை. டெபியூட்டாண்டா வந்திருந்த சாய் சுதர்ஷன் கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுத்தாலும் முதல் டெஸ்ட் போட்டியில் நர்வஸ்னஸ் இருக்கும். ஸோ அதனால் அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுப்பார்கள். கருண் நாயருக்கும் கண்டிப்பாக 2வது டெஸ்ட்லேயும் வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக எடுத்துலேயே மாற்றிவிட மாட்டாங்க. ஆல்ரவுண்டராக டீமில் நம்பகத்தன்மையோடு எடுக்கப்பட்ட ஷர்துல் தாக்கூர் பந்து வீச்சிலையும் பெருசாக ஒன்றுமே செய்யலை, அதிக ரன்களை விட்டு கொடுத்தாரு. பேட்டிங்கில் 2 இன்னிங்ஸ்லையும் ஒத்த இலக்க ரன்கள்னு சொல்லி ஏமாற்றத்தையே கொடுத்தாரு. அவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்றத நாம் பொறுத்திருந்து பார்க்கணும். அவரை கண்டிப்பாக மாற்றுவதற்கான முயற்சிகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. அவருக்கு பதிலாக 2 ஸ்பின்னர்களை களமிறக்கலாம். ஏன்னா ஒரு பக்கம் பேட்டிங்கில் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஜடேஜா பந்து வீச்சில் கடந்த 4 டெஸ்ட் போட்டிகளில் 78 ஒரு மோசமான ஆவரேஜில் இருக்கிறார். 110 ஓவர்கள் பந்து வீசின அவர் வெறும் 5 விக்கெட்டுகளை மட்டுமே டெஸ்ட் கிரிக்கெட்டில் எடுத்திருக்கிறார்ன்றது ஒரு மோசமான ரிட்டர்னாக இருக்குது. இப்படி இருக்கிற சூழலில் அவருக்கு பக்கபலமாக அண்மையில் விளையாண்ட டெஸ்ட் போட்டிகளில் மிக சிறப்பான பந்து வீச்சுகளை செஞ்சு இருக்கக்கூடிய ஆஃப் ஸ்பின்னர் வாஷிங்டன் சுந்தரை அணிக்குள்ளே எடுக்கிறாங்களான்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். இல்லை அவருக்கு பதிலாக ஆஸ்திரேலிய மண்ணில் தன்னுடைய முதலாவது செஞ்சுரியை அடித்த நிதிஷ்குமார் ரெட்டியை ஒரு ஆல்ரவுண்டர் சாய்ஸாக எடுத்துகிட்டு வராங்களான்னு பார்க்கணும். நிதிஷ்குமார் ரெட்டியை எடுத்துகிட்டு வந்தால் பேட்டிங் பலப்படும், பந்து வீச்சு பலவீனமாக வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தரை எடுத்துகிட்டு வந்தால் ரெண்டுமே சமமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வாஷிங்டன் சுந்தர் ஆனால் ஒரு மீடியம் பேசர் கிடையாது, ஸ்பின் பவுலர். எட்ஜ்பாஸ்டன் பிச்சை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் நிறைய என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸில் ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்ல ரெக்கார்டு இருக்குது. அதனால் ஆஃப் ஸ்பின்னரை கொண்டு வராங்களா அப்படின்றத பொறுத்து பார்க்கணும். இங்கிலாந்து அணியும் அவர்களுடைய லைனப்பில் ஷோயப் பஷீர்னு ஒரு மெயின் ஆஃப் ஸ்பின்னரை வச்சுருக்காங்க. அந்த ஒரு ரெக்கார்டை கருத்தில் கொண்டே அந்த டீம் பஷீரை வச்சுருக்காங்க. நல்லாவும் அவர் பந்து வீசிட்டு இருக்கிறார் எல்லா ஆடுகளங்கள்லையும். கண்டிப்பாக எட்ஜ்பாஸ்டன்லையும் இந்திய பேட்ஸ்மேன்களை ட்ரபிள் பண்ணுவார் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடமில்லை. அதே விஷயத்தை இந்தியா இங்கிலாந்துக்கு சுந்தர் வழியாக திரும்பி கொடுக்குமான்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். ஒரு பக்கம் பும்ரா களமிறங்குவாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். பும்ரா களமிறங்கலை அப்படின்னு சொன்னால் அந்த இடம் ஆகாஷ்தீப்புக்கு போகும். போன ஆட்டத்தில் 2வது இன்னிங்ஸில் ரொம்ப மோசமாக பந்து வீசின பிரசித் கிருஷ்ணா என்ன பண்ண போகிறார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். விக்கெட்டுகள் இங்கே ஒன்று அங்கே ஒன்று எடுத்தாலுமே 6.5க்கு மேலான ரன் ரேட்டில் ரன்களை வாரி கொடுத்துருந்தாரு. அவர் கொஞ்சம் லென்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த 2வது டெஸ்ட்டில் ரிட்டர்ன் எப்படி கொடுக்க போகிறாருன்றதை பார்க்கணும். பர்மிங்ஹாம் பிச்சை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒரு நல்ல பேட்டிங் சர்ஃபேஸ், போக ஸ்லோவாகக்கூடிய ஸ்பின்னர்ஸ் கேம்குள்ளே வரக்கூடிய ஒரு சர்ஃபேஸாக இருக்கும்.
ஸோ கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸை வச்சு எந்த டீம் நல்ல சிறப்பாக பந்து வீசுகிறாங்களோ அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அடைய வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு முன்னாடி இந்திய அணி இந்த டெஸ்ட் போட்டியில் விளையாடும் போது இங்கிலாந்து சார்பாக விளையாடினா ஆல்ரவுண்டர் மொயின் அலி கிட்ட 2 இன்னிங்ஸ்லையும் 5 கொடுத்து இந்திய அணி தோல்வி அடைஞ்சது 2014ஆம் ஆண்டில். ஸோ இந்திய அணியுடைய ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு எட்ஜ் பேஸ்டனில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் 8 டெஸ்ட் போட்டிகள் விளையாடி இருக்கிறாங்க. அதில் 7 டெஸ்ட் போட்டிகளில் தோல்வி, ஒரே ஒரு டெஸ்ட் போட்டியில் ட்ரா. இது தவிர்த்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கிலாந்து அணி பக்கம் அப்படியே வந்தோம்னு சொன்னால் அவங்க கடைசியாக ஆடின 5 டெஸ்ட் போட்டிகளில் 3 டெஸ்ட் போட்டிகளில் இங்கிலாந்து அணி தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. 2 அணிகளுமே இந்த எட்ஜ் பேஸ்டனில் ரீசெண்ட் ரெக்கார்டை ரொம்ப நல்லாலாம் வச்சில்லை. இப்படி இருக்கிற சூழலில் இந்திய அணி ஒரு வெற்றி கூட பெறாத சூழலில் முதலாவது வெற்றியை எட்ஜ் பேஸ்டனில் பதிவு செய்வார்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். அதற்கு பும்ராவை விளையாட வச்சே ஆகணும். பும்ராவை விளையாட வைக்கிறாங்களா, இல்லை ஆகாஷ் தீப்போட போய் நாங்கள் பும்ரா இல்லாமலே ஜெயிப்போன்றதை காட்ட போகிறாங்களான்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். பேட்டிங்கில் ஏதாவது மாற்றங்கள், சர்ப்ரைசஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்றதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்கணும். அபிமன்யு ஈஸ்வரன் மாதிரி ஒரு வீரரை சுதர்ஷனுக்கு பதிலாக உள்ளே கொடுக்குறாங்களா, இல்லை சுதர்ஷனை வச்சு நம்பர் 3ல கண்டினியூ பண்ண போகிறாங்களா அப்படின்றதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்கணும். டாப் ஆர்டரில் அதாவது ஓப்பனிங் ஸ்லாட்டில் நிச்சயமாக சேஞ்சஸ் வராதுன்னு நம்புவோம். சொல்ல முடியாது, திடீர்னு கம்பீர் டிங்கரிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேஎல் ராகுலை மேலே கீழே இறக்குற சர்க்கஸ் வேலையை ஆஸ்திரேலியா தொடரில் செஞ்ச மாதிரி இந்த தொடரிலையும் செய்ய மாட்டார்னு நம்புவோம். ஸோ இப்போதைக்கு இருக்கிற சூழலில் இந்திய அணி அவங்களோட பேட்டிங்கில் பெருசாக சேஞ்சஸ் செய்யாது. பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் ஒன்று பும்ரா விளையாடுவார், இல்லைன்னா ஆகாஷ்தீப் விளையாடுவார். தக்கூர் கண்டிப்பாக விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அவர்களோட இடத்துல ஒன்று வாஷிங்டன் சுந்தர் ஆடுவார், இல்லைன்னா நிதிஷ் ரெட்டி ஆடுவார். வாஷிங்டன் சுந்தருக்கு போகிறது தான் கண்டிப்பாக டீம் பலமாக யோசிக்கும் ஜடேஜாவுடைய ஃபார்மை பார்க்கும்போது. இப்படி இருக்கிற சூழலில் மீண்டும் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பெஞ்ச் தான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. மற்றபடி 2 அணிகள்லையும் பெருசாக மாற்றங்கள் இருக்க போகிறது இல்லை. டாஸை ஜெயிக்கிறவங்க பேட்டிங் எடுப்பாங்க, பேட்டிங் எடுக்கிறவங்க நல்ல ஸ்கோர் அடிப்பாங்க, நல்ல ஸ்கோர் அடிக்கிறவங்க ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி இந்திய அணி 2011 இன்னிங்ஸ் தோல்வி அடைஞ்சாங்க, 2014 விளையாடும் போதும் இன்னிங்ஸ் தோல்வி அடைஞ்சாங்க. இப்படி இவங்களுடைய ரெக்கார்டு இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பரிதாபகரமாக இருக்குது. என்ன செய்ய போகிறார்கள் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சப்கான்டினென்டல் அணிக்கு சாதகமாக ஒரு பிடித்த மைதானமாக இருக்கக்கூடிய பர்மிங்ஹாம் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இருந்தது இல்லை. அது இந்தியாவுடைய விஷயத்தில் மாறுமா, இந்திய அணி அவர்களுடைய முதலாவது வெற்றியை பதிவு செய்வார்களா அப்படின்றத நாம் இந்த ஆட்டம் முடியும் வரை பொறுமையாக இருந்து பொறுத்திருந்து பார்த்து இந்த ஆட்டம் முழுக்க என்ஜாய் பண்ணுவோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பும்ரா இந்த ஆட்டத்தில் விளையாடுவாரா, இல்லை அவரை ரெஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் டெஸ்ட் கொண்டு வரது நல்லதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இந்திய அணிக்கு இந்த ஆட்டத்தில் கீ பிளேயராக யார் இருப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? யாஷஸ்வி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், சுப்மன் கில் அல்லது ரிஷப் பந்தா, இல்லை பவுலர்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தர் கீ பிளேயராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? பதில்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.